வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரிசல்ட் இப்போ வெளியிட போகிறாங்க. இது குறித்து சில முக்கியமான தகவல் வந்திருக்கு. என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். குரூப் 4ல் யாருக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும், ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டுக்கு உண்டான குரூப் 4 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. என்னன்றதை பற்றி பார்க்கலாம். அடுத்த 6 மாதத்தில் குரூப் 4ல் நீங்கள் பாஸ் பண்ணணும்னா சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுத்தாகணும். என்னன்றதை பற்றி நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். குரூப் 4ல் மறுதேர்வு நடக்குமா நடக்காதா? நிறைய ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாமே மறுதேர்வுக்காக நாங்கள் போராட்டம் பண்ணுறோம், மறுதேர்வு வரும்னு சொல்லியிருக்காங்க. என்ன உண்மையான தகவல் என்ன, கண்டிப்பாக இதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ மக்களே, குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா சேஃப் ஜோன் என்ன மதிப்பெண்கள் எடுத்தால் சேஃப் ஜோனில் போகலாம், குரூப் 4ல் வேகன்சிஸ் உயர்த்தப்படுமா, இது குறித்து இந்த வீடியோவில் ஒரு அனலைசிஸ் பண்ணலாம். வாங்க நம்முடைய சேனலில் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா வெளியிடுவது 90 நாட்களில் வெளியிடுவாங்க அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியும் குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாமே மறுதேர்வு வைங்க அப்படின்ட்டு 200 பேர் கையெழுத்திட்டு டெல்லிக்கு லெட்டர் அமைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாமே பயந்துட்டாங்க. இல்லை டிஎன்பிஎஸ்சி பயந்துருச்சா, இதில் என்னதான் நடந்திருக்கு? ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் பல விதமான குளறுபடிகள் நாளுக்கு நாள் போயிட்டே இருக்குது. அந்த குளறுபடிகளை சால்வ் பண்ணணும் அப்படின்னா ரிசல்ட்டை உடனடியாக வெளியிடணும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் 15லேருந்து 15 அதுக்கு முன்னாடியே கூட ரிசல்ட் வெளியாகுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை ரிசல்ட்டில் தாமதம் ஏற்பட்டால் மறுதேர்வு வைங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் ஆஸ்பிரன்ட்ஸ் போராட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த போராட்டத்தை டிஎன்பிஎஸ்சி தவிக்கணும், ஆஸ்பிரன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதே கண்ட்ரோலில் வைக்கணும் அப்படின்னா ரிசல்ட்டை உடனடியாக வெளியிட்டால் மட்டும்தான் இது எல்லாமே சாத்தியமாகும். ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டு இன்னும் ஓரிரு தினங்களில் குரூப் 4 உடைய ரிசல்ட் வெளியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் வருமா வராதா? ஸோ இன்னும் 6 மாதத்தில் உங்களுடைய ஸ்டடி பிளானை ஸ்டார்ட் பண்ணுறீங்களா மாட்டிங்களா? ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு தேர்வு கடினமாக இருந்துச்சு, நான் விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உடனடியாக அடுத்த ஆண்டுக்குண்டான ஸ்டடி பிளானை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய நோட்டிஃபிகேஷன் இன்னும் ஒரு மாதத்தில் வெளியிட போகிறாங்க. அதிகபட்சமாக அக்டோபர் இறுதிக்குள்ளார 2026 நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கை கிடச்சிடும். 2026 எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்றதையும் உங்களுக்கு கிடச்சிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் குரூப் 4ல் சேஃப் ஜோன் மதிப்பெண்கள் என்னவா இருக்கும்? ஸோ சேஃப் ஜோனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லீஸ்டான மதிப்பெண் தாங்க, பெரிய லெவல் மதிப்பெண்லாம் கிடையாது. சென்ற ஆண்டு 2023 பார்த்தீங்கன்னா குரூப் 4 உடைய கட் ஆஃப் ஹையஸ்ட் 180, 2024 ஹையஸ்ட் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 185. ஆனால் 2025 ஹையஸ்ட் கட் ஆஃப் என்ன வரும் அப்படின்றது தான் சந்தேகமாக இருக்குது. ஸோ 2025 ஹையஸ்ட் கட் ஆஃப் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப வெறும் 160லேருந்து 165க்குள்ளே தான் இருக்க வாய்ப்பு இருக்கே தவிர பெரிய லெவலில் ஹையஸ்ட் கட் ஆஃப் போகாது. அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஸோ இந்த 160 165 200க்கு 165 கொஷின் ரைட்டாக இருக்கணும், ஓகேங்களா? ஸோ நான் 300க்கு சொல்ல கிடையாது, 200க்கு கொஷின்ஸ் ரைட்டாக இருக்கணும். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் இதே கேட்டுட்ருக்கீங்க, கொஷின்ஸ் ரைட்டாக இருக்கணும், ஓகேங்களா? ஸோ அதை நான் மார்க்குன்னு சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண உடனே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்புக்கு இப்போந்தே நீங்கள் தயாராகி கொள்ளலாங்க. சான்றிதழ் சரிபார்ப்பு பார்த்தீங்கன்னா அழைக்கப்படும் தேதிகள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் முதல் வாரம் இல்லை 2வது வாரத்தில் வெளியிட போகிறாங்க. ரிசல்ட் வெளியிட்டதுக்கு அப்புறம் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் வேகன்சிஸ் இன்க்ரீஸ்ன்றது ஒரு சாதாரணமான செயல் தான். டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா இது வழக்கமாக செய்கிற வேலை தான். ஏன்னா இது டிஎன்பிஎஸ்சியில் இது ஒரு புதிதான வேலையெல்லாம் கிடையாது. வழக்கமாக எப்பயுமே இந்த வேகன்சிஸ் இன்க்ரீஸ்ன்றது எப்போ வேணாலும் டிஎன்பிஎஸ்சியில் நடக்கும், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால் வேகன்சிஸ் உயர்வை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எவ்வளோ வேகன்சிஸ் சொன்னாலும் உயர்த்துவாங்க. அது 1000 இருக்கலாம், 500 இருக்கலாம், 200 கூட இருக்கலாம். ஸோ ஒரு 100 வேகன்சிஸாக கூட இருக்கலாம். எப்படி வேணாலும் வேகன்சிஸ் கண்டிப்பாக உயரும். குறைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை தவிர வேகன்சிஸ் உயர்த்தப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குரூப் 4 தேர்வில் பார்த்தீங்கன்னா என்ன கட் ஆஃப் இருந்தால் உங்களுக்கு சேஃப் ஜோனில் இருக்கலாம் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன அனாலிசிஸ் தான் இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன். இந்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா மாறுதலுக்கு உட்பட்டது. 5லிருந்து 3 மதிப்பெண்கள் கூடலாம் இல்லைனா குறையலாம். ஸோ ஜிடி கேட்டகரிக்கு பார்த்த வரைக்கும் விஏஓக்கு 150, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டியில் வரப்போ 150, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 151, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 145, டைபிஸ்ட் 140, ஸ்னோ டைபிஸ்ட் 135, பிஎஸ்டி 120, எக்ஸ் சர்வீஸ்மேன் 118. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப 135ங்க. பிசி கேட்டகரி வரப்போ விஏஓ 145, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டியில் வரப்போ 143, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 144, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 139, டைபிஸ்ட் 135, ஸ்னோ டைபிஸ்ட் 131, பிஎஸ்டி 118, எக்ஸ் சர்வீஸ்மேன் 115, சேஃப் ஜோன் 130. அடுத்து பிசி முஸ்லீம் 3% இடஒதுக்கீட்டில் வராங்க. விஏஓ 140, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டியில் 135, ஜூனியர் அசிஸ்டன்ட்
ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 139, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் டிரைவிங் லைசன்ஸோடு இருந்துச்சுன்னா 133, டைபிஸ்ட் 130, சினோடைபிஸ்ட் 130, பிஎஸ்டிஎம் 115, எக்ஸர்விஸ்மென் டிரான்ஸ்ஜெண்டர் கூட வந்தால் 110, சேஃப் ஜோன் 130. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி கேட்டகரி நம்ம பார்க்கலாம் 20%, விஏஓ 135, ஜூனியர் அசிஸ்டன்ட் 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 134, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 130, டைபிஸ்ட் 124, சினோடைபிஸ்ட் 127, பிஎஸ்டிஎம் 110, எக்ஸர்விஸ்மென் 108, சேஃப் ஜோன் 125. அடுத்து எஸ்சி கேட்டகரி 18% ஒதுக்கீடு, விஏஓக்கு 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் 125, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 129, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 126, டைபிஸ்ட் 120, சினோடைபிஸ்ட் 120, பிஎஸ்டிஎம் 108, எக்ஸர்விஸ்மென் 105. அடுத்து எஸ்சிஏக்கு 3%, விஏஓக்கு 125, ஜூனியர் அசிஸ்டன்ட் 122, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 124, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 120, டைபிஸ்ட் 118, சினோடைபிஸ்ட் 118, பிஎஸ்டிஎம் 107, எக்ஸர்விஸ்மென் 100. அடுத்து எஸ்டி விஏஓக்கு 120, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி 118, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 120, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸோட 108, டைபிஸ்ட் 116, சினோடைபிஸ்ட் 115, பிஎஸ்டிஎம் 105, எக்ஸர்விஸ்மென் 100. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப 115. ஸோ இந்த மதிப்பெண்கள் மாறுதலுக்கு உட்பட்டது, சில மதிப்பெண்கள் கூடலாம் இல்லைலாம் குறையலாம். ஸோ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்க. கட் ஆஃப் இதுதான்றதை நம்மளால் சொல்ல முடியாது. அஃபிஷியலான கட் ஆஃப் ரிசல்ட்டுக்கு பிறகு ஒரு கட் ஆஃப் இருக்குங்க. நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரிசல்ட் இப்போ வெளியிட போகிறாங்க. இது குறித்து சில முக்கியமான தகவல் வந்திருக்கு. என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். குரூப் 4ல் யாருக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும், ஸோ இப்போவே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆண்டுக்கு உண்டான குரூப் 4 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. என்னன்றதை பற்றி பார்க்கலாம். அடுத்த 6 மாதத்தில் குரூப் 4ல் நீங்கள் பாஸ் பண்ணணும்னா சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுத்தாகணும். என்னன்றதை பற்றி நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். குரூப் 4ல் மறுதேர்வு நடக்குமா நடக்காதா? நிறைய ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே மறுதேர்வுக்காக நாங்கள் போராட்டம் பண்ணுறோம், மறுதேர்வு வரும்னு சொல்லியிருக்காங்க. என்ன உண்மையான தகவல் என்ன, கண்டிப்பாக இதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ மக்களே, குரூப் 4ல் வந்து பார்த்திங்கன்னா சேஃப் ஜோன் என்ன மதிப்பெண்கள் எடுத்தால் சேஃப் ஜோனில் போகலாம், குரூப் 4ல் வேகன்சிஸ் உயர்த்தப்படுமா, இது குறித்து இந்த வீடியோவில் ஒரு அனலைசிஸ் பண்ணலாம். வாங்க நம்முடைய சேனலில் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுவது 90 நாட்களில் வெளியிடுவாங்க அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதை வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியும் குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே மறுதேர்வு வைங்க அப்படின்ட்டு 200 பேர் கையெழுத்திட்டு டெல்லிக்கு லெட்டர் அமைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே பயந்துட்டாங்க. இல்லை டிஎன்பிஎஸ்சி பயந்துருச்சா, இதில் என்ன தான் நடந்திருக்கு? ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் பல விதமான குளறுபடிகள் நாளுக்கு நாள் போயிட்டே இருக்குது. அந்த குளறுபடிகளை சால்வ் பண்ணணும் அப்படின்னா ரிசல்ட்டை உடனடியாக வெளியிடணும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் 15லேருந்து 15 அதுக்கு முன்னாடியே கூட ரிசல்ட் வெளியாகுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை ரிசல்ட்டில் தாமதம் ஏற்பட்டால் மறுதேர்வு வைங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் ஆஸ்பிரன்ஸ் போராட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த போராட்டத்தை டிஎன்பிஎஸ்சி தவிக்கணும், ஆஸ்பிரன்ஸை வந்து பார்த்திங்கன்னா அதே கண்ட்ரோலில் வைக்கணும் அப்படின்னா ரிசல்ட்டை உடனடியாக வெளியிட்டால் மட்டும்தான் இது எல்லாமே சாத்தியமாகும். ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டு இன்னும் ஓரிரு தினங்களில் குரூப் 4 உடைய ரிசல்ட் வெளியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் வருமா வராதா? ஸோ இன்னும் 6 மாதத்தில் உங்களுடைய ஸ்டடி பிளானை ஸ்டார்ட் பண்ணுறீங்களா மாட்டிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு தேர்வு கடினமாக இருந்துச்சு நான் விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக அடுத்த ஆண்டுக்குண்டான ஸ்டடி பிளானை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய நோட்டிஃபிகேஷன் இன்னும் ஒரு மாதத்தில் வெளியிட போகிறாங்க. அதிகபட்சமாக அக்டோபர் இறுதிக்குள்ளார 2026 நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கை கிடச்சிடும். 2026 எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்றதையும் உங்களுக்கு கிடச்சிருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் குரூப் 4ல் சேஃப் ஜோன் மதிப்பெண்கள் என்னவா இருக்கும்? ஸோ சேஃப் ஜோனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லீஸ்டான மதிப்பெண் தாங்க, பெரிய லெவல் மதிப்பெண்லாம் கிடையாது. சென்ற ஆண்டு 2023 வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 உடைய கட் ஆஃப் ஹையஸ்ட் 180, 2024 ஹையஸ்ட் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா 185. ஆனால் 2025 ஹையஸ்ட் கட் ஆஃப் என்ன வரும் அப்படின்றது தான் சந்தேகமாக இருக்குது. ஸோ 2025 ஹையஸ்ட் கட் ஆஃப் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப வெறும் 160லேருந்து 165க்குள்ளே தான் இருக்க வாய்ப்பு இருக்கே தவிர
பெரிய லெவலில் ஹையஸ்ட் கட்டாக போகாது. அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஸோ இந்த 160 165னா 200க்கு 165 கொஷின் ரைட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் 300க்கு சொல்ல கிடையாது, 200க்கு கொஷின்ஸ் ரைட்டாக இருக்கணும். நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் இதே கேட்டுட்ருக்கீங்க, கொஷின்ஸ் ரைட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை நான் மார்க்குன்னு சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண உடனே நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்புக்கு இப்போந்தே நீங்கள் தயாராகி கொள்ளலாங்க. சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அழைக்கப்படும் தேதிகள் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் முதல் வாரம் இல்லை 2வது வாரத்தில் வெளியிட போகிறாங்க. ரிசல்ட் வெளியிட்டதுக்கு அப்புறம் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் வேகன்சிஸ் இன்க்ரீஸ்ன்றது ஒரு சாதாரணமான செயல் தான். டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா இது வழக்கமாக செய்கிற வேலை தான். ஏன்னா இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் இது ஒரு புதிதான வேலையெல்லாம் கிடையாது. வழக்கமாக எப்பயுமே இந்த வேகன்சிஸ் இன்க்ரீஸ்ன்றது எப்போ வேணாலும் டிஎன்பிஎஸ்சியில் நடக்கும். எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால் வேகன்சிஸ் உயர்வை பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாம். எவ்வளோ வேகன்சிஸ் சொன்னாலும் உயர்த்துவாங்க. அது 1000 இருக்கலாம், 500 இருக்கலாம், 200 கூட இருக்கலாம். ஸோ ஒரு 100 வேகன்சிஸாக கூட இருக்கலாம். எப்படி வேணாலும் வேகன்சிஸ் கண்டிப்பாக உயரும். குறைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை தவிர வேகன்சிஸ் உயர்த்தப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குரூப் 4 தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கட் ஆஃப் இருந்தால் உங்களுக்கு சேஃப் ஜோனில் இருக்கலாம் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன அனாலிசிஸ் தான் இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன். இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா மாறுதலுக்கு உட்பட்டது. 5லிருந்து 3 மதிப்பெண்கள் கூடலாம் இல்லைனா குறையலாம். ஸோ ஜிடி கேட்டகரிக்கு பார்த்த வரைக்கும் விஏஓக்கு 150, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டியில் வரப்போ 150, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 151, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 145, டைபிஸ்ட் 140, ஸ்னோ டைபிஸ்ட் 135, பிஎஸ்டி 120, எக்ஸ் சர்வீஸ்மேன் 118. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப 135ங்க. பிசி கேட்டகரி வரப்போ விஏஓ 145, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டியில் வரப்போ 143, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 144, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 139, டைபிஸ்ட் 135, ஸ்னோ டைபிஸ்ட் 131, பிஎஸ்டி 118, எக்ஸ் சர்வீஸ்மேன் 115, சேஃப் ஜோன் 130. அடுத்து பிசி முஸ்லீம் 3% இடஒதுக்கீட்டில் வராங்க. விஏஓ 140, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டியில் 135, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 139, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் டிரைவிங் லைசன்ஸோடு இருந்துச்சுன்னா 133, டைபிஸ்ட் 130, ஸ்னோ டைபிஸ்ட் 130, பிஎஸ்டி 115, எக்ஸ் சர்வீஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர் கூட வந்தால் 110, சேஃப் ஜோன் 130. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி கேட்டகரி நம்ம பார்க்கலாம். 20%. விஏஓ 135, ஜூனியர் அசிஸ்டன்ட் 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 134, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 130, டைபிஸ்ட் 124, ஸ்னோ டைபிஸ்ட் 127, பிஎஸ்டிஎம் 110, எக்ஸ் சர்வீஸ்மேன் 108, சேஃப் ஜோன் 125. அடுத்து எஸ்சி கேட்டகரி 18% இடஒதுக்கீடு. விஏஓக்கு 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் 125, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 129, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 126, டைபிஸ்ட் 120, ஸ்னோ டைபிஸ்ட் 120, பிஎஸ்டிஎம் 108, எக்ஸ் சர்வீஸ்மேன் 105. அடுத்து எஸ்சிஏக்கு 3%, விஏஓக்கு 125, ஜூனியர் அசிஸ்டன்ட் 122, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 124, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 120, டைபிஸ்ட் 118, ஸ்னோ டைபிஸ்ட் 118, பிஎஸ்டிஎம் 107, எக்ஸ் சர்வீஸ்மேன் 100. அடுத்து எஸ்டி விஏஓக்கு 120, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி 118, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 120, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸோட 108, டைபிஸ்ட் 116, ஸ்னோ டைபிஸ்ட் 115, பிஎஸ்டிஎம் 105, எக்ஸ் சர்வீஸ்மேன் 100. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப 115. ஸோ இந்த மதிப்பெண்கள் மாறுதலுக்கு உட்பட்டது. சில மதிப்பெண்கள் கூடலாம் இல்லைலாம் குறையலாம். ஸோ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்க. கட் ஆஃப் இதுதான்றதை நம்மளால் சொல்ல முடியாது. அஃபிஷியலான கட் ஆஃப் ரிசல்ட்டுக்கு பிறகு ஒரு கட் ஆஃப் இருக்குங்க. நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.